Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துருவாங்க. நம்மளுடைய 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அகைன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் அந்த ஃப்ரீ வெபினார் லிங்க் வந்து நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே வரும். ஸோ டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் டைரெக்டாக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும் பேங்க் நிஃப்டியில் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இந்த சாட்டர்டே சண்டே இந்த 3 days லீவ் இருந்தது இல்லையா, அந்த இதெல்லாம் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இது தான். ஏன்னா அது ஒரு அட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்குது மக்கள் மத்தியில். என்னென்னா இதுதான் ட்ரேடிங் ஆப்ஷன் தான் ட்ரேடிங், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் ட்ரேடிங். ஏன்னா இது ஒன்று போட்டால் 2 ரூபா வரும், இது மட்டும் தான், வேறு வழி கிடையாது. இதுதான் டபுள் பண்ணுறதுக்கான வழியை, மார்க்கெட்டில் பணம் ரெட்டிப்பாகிறதுக்கு இது ஒன்று தான் வழி. ஸோ நம்ம ஆப்ஷன் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஆப்ஷன் ட்ரேடிங். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ABCDE அப்படின்னு 26 எழுத்து இங்கிலீஷில் இருக்குது. சார் இந்த எழுத்துலாம் எனக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை, எனக்கு டைரெக்டாக என்ன ஒரு அப்படியே படிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. A ஃபார் ஏரோப்ளைன் அப்படின்னா ஏரோப்ளைன் மட்டும் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் இந்த B ஃபார் என்ன பட்டர்ஃப்ளை மட்டும் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி இந்த ஏபிசியில் நமக்கு தேவை அதெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் ஒவ்வொரு எழுத்துக்களையும் சேர்த்து படிக்கணும் இல்லைங்களா? அந்த சேர்த்து படிக்கணுன்றப்போ இந்த ஏபிசிடின்ற என்ன வார்த்தை தெரிஞ்சால் தான் உங்களால் அதை கோர்த்து படிக்க முடியும் உங்களால். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் எதுவும் புரியாது, அந்த வேர்டை என்னென்னு தெரியாது உங்களுக்கு. இப்போ நான் சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ வேறு எழுத்து வருது, நீங்கள் அந்த எழுத்து எப்படி சேர்த்து படிப்பீங்க? இந்த ஏபிசிடின்ற அந்த விஷயம் தெரியாமல் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வேர்டு உங்களால் சேர்த்து படிக்க முடியாது. இப்போ பஃபெல்லோ அப்படின்னா பஃபெல்லோன்னு அது என்னென்ன வேர்டு வருது, பீன்னு ஒரு வேர்டு வருது, யூன்னு வருது, அது என்னென்ன ஆங்கில வார்த்தைகள் வருது, அதை சேர்த்து படிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இங்கிலீஷ்னு இல்லை, பொதுவாக எந்த ஒரு வார்த்தைகள் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களால் எந்த ஃபீல்ட்லேயும் மேலே வர முடியாது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம், நீங்கள் யூடியூப்பில் ஒரே நாளில் 1 கோடி சம்பாதிப்பது எப்படி தம்ப்நெயில் போடுவாங்க. விட்ட லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணிடலாம் ஒரே வாரத்தில் தம்ப்நெயில் போடுவாங்க. 1 கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்குதா, என்கிட்ட கிளாஸ் வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிகவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரே மாதத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணத்தை டபுள் பண்ணிடலாம், நீங்கள் விட்ட லாஸில் ரிகவர் பண்ணிடலாம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அட்ராக்ஷன் தம்ப்நெயில். 8 சுரக்காய் கறிக்கு உதவாது கேள்விப்பட்டிருப்பீங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரியாலிட்டிக்கு இந்த காலத்தில் உலகத்தில் மதிப்பே கிடையாது, யாரும் லைக்கும் பண்ணுறது கிடையாது. சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னத்துக்கு எத்தனை பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடப்போடா ஏதோ சொல்லுன்னு சொன்னால் இருந்தாலும் என்ன வேறு வளவலம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. போகிறவங்க இருக்கிறவங்க மிச்சம் இருக்கிறவங்க உங்களோட லைஃப்பை காப்பாற்றிக்காத நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்ற விஷயம் கடைசியில் யூஸ் பண்ணணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய ப்ராக்டிஸை, உங்களுடைய பொறுமை, நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ மொத்தமாக செலுத்துகிற இடம் தான் ஆப்ஷன். கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே செயல்படுத்தணும். நான் எடுத்த உடனே இதுக்குள்ளே தான் கற்றுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஒரு 10வது ஜோனில் இருக்குதுன்னா, நீங்கள் 1வது ஜோனில் இருக்கீங்கன்னா இதுக்கு நடுவில் எவ்வளோ விஷயம் இருக்குது. 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு இது எவ்வளோ ஜோனை கடக்கணும். நீங்கள் இதன் ஜோன்லாம் கடந்தால் தான் நீங்கள் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஜோன் போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, அவங்க டெய்லி ஒரு 50,000 ரூபாய் சம்பாரிச்சு உங்களுக்கு நான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாதித்தேன் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவாங்க. எவ்ரி வீடியோஸ் ஈவினிங் டைமில் பார்ப்பீங்க. நான் லைவ் ட்ரேடிங்கில் இப்படி பண்ணேன் அப்படின்வாங்க. லைவ் ட்ரேடிங் பண்ண சொல்ல ஏன்பா அது நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணலாம் இல்லையா? நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், இங்கே எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணலாம் இல்லையா? அதாவது உங்களோட ப்ராஃபிட் ஸ்க்ரீனு காமிக்க தேவையில்லை, காமிக்க கூடவும் கூடாது. செபி பர்மிஷன் பிரகாரம் அது ஆக்சுவலி இல்லீகல். அது ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிறது. ஓகே, நோ ப்ராப்ளம். அதாவது உங்களோட வியூஸை லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா? ட்ரெண்ட் இப்படி மேலே போக போகுது, ட்ரெண்டு கீழே போகுதுன்ற விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சொந்த ட்ரெண்டை எடுத்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் போடலாம் இல்லைங்களா? ஏன் இவ்வளோ சம்பாதித்தேன், 50,000 சம்பாதித்தேன், 1 லட்சம் சம்பாதித்தேன்னா
எஸ் அவங்களுக்கு வருது. நான் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், அவங்களால முடியல, அவங்க சம்பாதிக்கலன்னு சொல்ல வரல. எஸ் அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு சொல்ல முடியாது, அடுத்தவங்களுக்கு அந்த விஷயத்தை ஸ்பாட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து வேகமாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்க போகிறாங்களே அதே மாதிரி நாமளும் சம்பாதிச்சிடலாம், அவங்க பண்ணுறாங்களே அதே மாதிரி நாமளும் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. மேபி நீங்கள் அவங்களோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ஜோனில் நீங்கள் அதை விட 10 மடங்கு நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு யாரும் பொறுமை இல்லை. இந்த ஜோன் என்ன பாஸ் பண்ணணுன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. நான் டேரெக்டாக ஜம்ப் ஆகிடணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, இந்த நடுவில் வந்து 20 வயசு இருக்குது தாண்டணும். எனக்கு அதெல்லாம் 20 வயசு தாண்ட தேவையில்ல, இந்த 25 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அது இப்போ எனக்கு பண்ணிவிடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சேம் அதே மாதிரி தான். இப்போ டாக்டர் கூட அந்த 10 வருஷம் படிக்கிறது டாக்டர் ஆகுதுன்னா, நான் 10வது படிச்சுட்டேன், நான் இப்போ டாக்டர் ஆகணும்னா முடியுமா? முடியாது. அது ஏடாகூடமாக ஆகிடும் அப்புறமா. ஓகேங்களா? ஸோ எதுக்கு என்ன நேரம் காலம் கொடுக்கணுமோ அது கொடுத்தா தான் உங்களுக்கு வர வேண்டிய. இதில் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொன்று சொல்கிறேன்னு கேட்டுங்களேன். இதில் ஒருத்தர்கிட்ட இப்போ நீங்கள் போய் கற்றுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து டெய்லி 1 லட்ச ரூபா நான் சம்பாதிச்சேன் ஸ்க்ரீன்ஷாட் போடுறாரு டெய்லி. நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சேனல் பார்க்குறீங்க, அடடா நம்மளும் வந்து அவர் பார்த்துட்டுன்னா நம்மளை டெய்லி அதேமாதிரி பணம் சம்பாதிக்கலான்னு போய் ஜாயின் பண்ணுறீங்க. அவரும் நல்லவ தான், நான் அவர் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, எல்லோரும் நல்லவங்க தான். இப்போ நீங்கள் போகிறீங்க, அவர்கிட்ட போயிட்டு எல்லாம் கற்றுக்குறவங்க ஒரு 1000 பேர் போகிறீங்க. 1000 பேர் எல்லாருமே டெய்லி 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்களா? இல்லையே. அதில் 10 பேர் 20 பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. ஏன்னா அவங்களுடைய கற்றுக்கணுன்ற ஆர்வத்தை பொறுத்து தான். நீங்கள் யார்கிட்டனா கற்றுக்குங்க, கற்றுக்கிறதுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான சக்ஸஸ் ஆகாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உண்மையான கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் கற்றுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அது போய் பண்ணிடலாம், இது எங்கே கிடைக்கும் அது எங்கே கிடைக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்கன்ற மேலே டிபெண்ட் தான். ஓகே, ஸோ நீங்கள் உண்மையாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக மேலே வரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோடனே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அந்த மாதிரி வேர்டை மறந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தேடுங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது, கேண்டில்லாம் என்ன, சார்ட்னா என்ன, ப்ரைஸ் எப்படிலாம் மூவ் ஆகுது, எப்படி ஏறுது, எப்படி இறங்குது, எங்கேருந்து ப்ரைஸ் திரும்புது, எவ்வளோ தூரம் போகும், அது இந்த மாதிரிலாம் ஒரு ஃபுல்லு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜோனை போங்க. அதுக்கப்புறம் இருக்குது ஆப்ஷன் கேட்டுக்கிட்டு இந்த 8வது ஜோன் சொன்னேன் இல்லைங்க, 8வது ஜோன் 7வது ஜோன் அதெல்லாம் வந்து ஆப்ஷன் டேட்டாலாம் வரும். அதில் உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் யார் இருக்காங்க, ஆப்ஷன் டேட்டானா என்ன எல்லாமே வரும். ஒரு 7வது 6வது ஜோனில் ஒன்று தாண்டி போக சொல்லும். கடைசியாக வருவீங்க 10வது ஜோனுக்கு. அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறீங்களோ, புட் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறீங்களோ, இல்லை எட்ஜிங் பண்ணுறீங்களோ, இல்லை என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லா விதையும் அங்கே காமிங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், சார் இந்த ஆப்ஷனை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இன்னும் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு. எஸ், இதுதான் முக்கியம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணுன்ற விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.